சப்ஸ்கிரைபர் ஒருவர் மானிப்பாய் பகுதியை வந்து காட்ட சொல்லி நல்லபடியா வீடு விற்பனைக்கு வீடு இங்க வீடு விற்பனைக்கோ ஓ நல்லா வீடு நல்லா கிடைக்கும் இது இப்படியே ஆனக்கோட்டை போகுது ஓ இன்றைக்கு வந்து ரோட்டில் போகலாமேடா பெட்ரோல் தட்டுப்பாடு இங்கே பாருங்க பெட்ரோல் அடிக்கிறாங்க ஆத்தே பெட்ரோலுக்கு லைனாக பாருங்க இது வந்து மானிப்பா கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து பிறந்தாக்கள் கமெண்ட் பண்ணுங்க மானிப்பா ரோடுனாலே அதை குழந்தை பிறகு மட்டும் வாங்க கற்பனை படிக்கிறது அப்படி ஒரு ரோடு மானிப்பாய் சந்தி இந்த சந்தியில் நல்ல வடிவான பூந்தொட்டி எல்லாம் காட்டிட்டாங்க சங்கான சித்தன்கேணி சுழிபுரம் வரைக்கும் போகும் இந்தியாவில் வந்து வட்டுக்கோட்டை இது காரன் நகர் இன்னைக்கு நாங்கள் காணொலி வந்து வித்தியாசமாக கொடுக்கணும் மக்களுக்கு ஒரு ஃபன் ஒன்று வேணும் காணொலி என்றா சரி யாரை சந்திக்க போறவன்ட்டு பாவம் இதுக்கு கட்டுடை என்ற ஒரு கிராமம் வயல் வரப்பு ரோடு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் டேய் ரோட்டை காணலடா இப்படி முடிப்போம் பழைய வினர் உண்டு கோயில் இருக்கா அதுக்குள்ள இருக்கா பைர கோயில் நான் ஜோதிச்சிருக்கணும் வணக்கம் என்ன வணக்கம் 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 இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் ஏதோ ஒரு சந்தையில் நிற்கிறோம் ஏதோ ஒரு சந்தியா மானிப்பாய்க்கு போக போகிறோம் மானிப்பாய் ஆனக்கோட்டை சந்தை இது இந்த இதுல இருந்து இஞ்சால போனால் ஆனக்கோட்டை ஓ சரியா இது என்ன சந்தை நீங்களே சொல்லுங்க அதாவது இந்த ரோட் வந்து அஞ்சால போனால் இந்த ஆட்டோ போகுது அந்த பக்கம் போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டாயிரம் சந்தி வருது அந்த தட்டாயிரம் சந்தி வருது இஞ்சால போனால் யாழ்ப்பாணம் இது இப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருவர் மானிப்பாய் பகுதியை வந்து காட்ட சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தவர் அதனால நாங்கள் மானிப்பாய் போய் பார்க்க போகிறோம் எஸ் ரைட் அதே மாதிரி நீங்களும் எந்தெந்த ஏரியா உங்களோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்லுங்கள் நாங்கள் போயிட்டு வீடியோ பதிவு செய்வேன் இன்றைக்கு வந்து ரோட்டில் போகலாமேடா பெட்ரோல் தட்டுப்பாடு அதில் வந்து வாகனங்கள் வெள்ள குறைவு அதுக்காக எங்கள்கிட்ட பெட்ரோல் இருக்கோம்லாம் இங்கே பதுக்கிட்டாங்களான்ட்டு ஏதோ கிடைக்கிறத வச்சுட்டு போக போகிறோம் பார்ப்போம் கொஞ்சம் 2 நாளில் வந்துடும் நம்பிக்கையில் பெட்ரோல் வந்துடும் நம்பிக்கையில் இருக்கிறத வச்சு ஓடுறோம் ரைட் இப்போ நாங்கள் அப்படியே பயணிப்போம் என்ன ரைட் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நாங்கள் போவோம் ஷேர் பண்ணுங்க வல்லு குறைவு வாகனம் இது தெரியுது இதில் உங்களுக்கு ஹெல்மெட் இது யார் இதில் இருக்கிறது சிலை இன்னும் போய் தான் பார்க்கணும் இது பாரதியார் இதில் இருக்கிற சிலை நல்லா தான் இருக்குது ஓகே நாங்கள் அப்படியே பயணிப்போம் எடுப்போம் இது யார் இது வேறு இன்சூரன்ஸ் டேக்ஸ் இருக்காப்பா இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் இருக்குது யார் வேறுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல சத்தியமா இது இப்படியே ஆனக்கோட்டை போகுது ஒருத்தர் வீடியோவில் வந்து அந்த அவர் தான் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணியிருந்தார் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் நினைக்கிறேன் ஸ்பீடாக போகிறதால இடங்கள் தெரியுது இல்லையோ என்னமோ தெரியுது இருக்கலாம் இருந்தாலும் இந்த நீள வீதியில் ஸ்லோவாக போயிடாது முக்கியமான இடங்கள் வரைக்க ஸ்லோவாக காட்டும் முக்கியமான இடங்கள் கோம்பையன் மணல் இந்து மயானம் இந்து மயானம் இதுதான் என்ன கோம்பைய மடம் இந்து மயானம் பெரிய ஒரு பரப்பு இந்த பாருங்க இதுவும் வாசல்லாம் இந்து மயானத்தில் இங்கே இப்போ இந்த இது இல்லை என்ன பெரிய ஒரு வாசல் இந்து மயானம் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற உலகில் எலக்ட்ரிக் இங்கேயோ ஓ ரைட் ஓகே கொரோனா தெரிக்கிறது கொரோனா டைம் எல்லாம் கொரோனா டைம் இங்கே ஒன்று தெரிச்சு இங்கே தானே ஒன்று ஸ்டேஷன் இது இப்படியே எங்கே போதுட்டோம் அப்படியே உங்களுக்கு இளவாலை பண்ண திருப்பாங்களெல்லாம் போதும் அப்படி சங்கானே இளவாலை இல்லை இளவாலைக்கு போய் திரும்பணும் சங்கான சித்தன்கேணி சுழிபுரம் வரைக்கும் போகும் ரைட் இந்த இதில் இந்த உங்களோட அந்த இது ஆடு என்ன சொல்கிறது அந்த அந்த மாடு தண்ணி குடிச்சிட்டு ஆவரஞ்சிக்கல் அந்த தொட்டி எல்லாம் கிடக்கு அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிட்டு நிறைய இடங்கள் இருக்கு ஆனால் இப்போ தெரியாது நாங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் கூட கடைகள் தானே இந்த இடம் வீடுகளும் இருக்கு உள்ளுக்கு தான் நேற்று முண்டைக்கும் பெட்ரோல் லைன் கொஞ்சம் கூட தான் இருக்கு இருந்தாலும் ரோட்ல கொஞ்சம் ஆக்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்கு இல்ல அத்தியாவசியமா போறாக்கள் போறாங்க மற்றும்படி வந்து சரியான குறைவு வாகனம் குறைவு அந்த சிறுபூர் ஓடிக்கொண்டு தெரியுவாங்களே வேற அததான் இல்ல இப்ப அவைக்குத்தான் பெட்ரோல் பிரச்சனையா இருக்கு வேறண்டாவே 20 ரூபா என்னன்னு சொல்ற 100 ரூபாய் 200 ரூபாய் கடிச்சிட்டு வர ஆக்கள் தானே அதான் இதுல இப்ப இல்ல
இந்த இந்த இங்கால வந்து ஆனைக்கோட்டை இந்த பகுதியில் இதுக்கெல்லாம் சுவி சொன்னால வீடுங்கிறது இல்லை இதில் வீடு மாணிப்பாய் உங்களோட வீடுகள் வந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இங்கேன்னு சொல்லி ஆனால் வயல் சார்ந்த இடங்கள் போகணும் நல்லா இருக்கும் ஆனால் அது வீடுகள் இருக்காது வயல்லாம் இருக்கு வயலாக தான் இருக்கு பார்ப்போம் வயல இப்படிதான் பாதை ஆனால் காப்பேட் போட்டிருக்காங்க அந்த லைன் ஒன்றும் இல்லை வெள்ளைக்கோடு ஒன்றும் இல்லை என்ன வெள்ளைக்கோடு இல்லை அடிக்கல வெள்ளைக்கோடுக்கு நிதி ஒதுக்கல போல ஒதுக்கல போட்டதோ காப்பேட்டும் அந்த என்ன சொல்றது சரியான இதே இல்லையே அந்த மட்டம் பண்ணல சைட்ல விளிம்பு மற்றது மேடு பள்ளம் சும்மா அந்த இருந்த ரோட்டுக்கு மேல காப்பீட்டை போட்ட மாதிரி தான் கிடக்கு பார்க்கணும் என்ன துள்ளி எறியுது தூக்கி எறியுது இல்லையே ஆனா இது உண்மையா சரியான மோசமான நிலைமையில இருந்தது பொருளாதாரம் சரி பண்ணிட்டாங்க போட்டதே பெரிய விஷயம் இது இப்படி போட்டது நாங்கள் எல்லாத்தையும் குறை சொல்ல அதே இது வந்து சரியான மேடு பள்ளமா இருந்து அந்த மாணிப்பா ரோடுனாலே அந்த குழந்தை பிறக்குமெண்டு வாங்க கற்பனை படுக்கிறதுக்கு அப்படி ஒரு ரோட்டு அப்புறம் கொரோனா நெருக்கடிகளை தான் போட்டவங்க அதெல்லாம் சமாளிச்சு போட்டிருக்காங்க அது நல்ல நல்ல நீட்டாக போட்டிருக்காங்க பரவாயில்ல காசே இல்லாத கட்டத்தில் போட்டது ஏபிசி ஃபுட்ஸ் ரிங்கா இந்த பதில் ஒரு கட்டம் ஒன்று இருக்கு இது வணக்கஸ்தலம் என்று சொல்லி ஏதோ உண்டு வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் குறைவு தான் இந்த இப்போ இப்படி இந்த மாதிரி கட்டி கொண்டு இருக்காங்க அங்கே கொஞ்சம் இருக்கு எங்க சந்தி உண்டு எங்க போகிற காரநகர் கொக்கீடு போகிற பாதை இது காரநகர் என்று காட்டியிருக்கு மற்ற பாதை இது வந்து ஆனக்கோட்டைக்கு வந்துட்டாங்க ஓகே இதால் போனால் வட்டுக்கோட்டையா வட்டுக்கோட்டை இது எங்கே போகுது இந்த அஞ்சால போகிற பாதை ஒழுங்கையா கையொழுங்கு இதுவும் இங்கே வட்டுக்கோட்டை பாதை இஞ்சால வட்டுக்கோட்டை இஞ்சால வந்து வட்டுக்கோட்டை இது காரநகர் சங்கானே அதில் போய் காரநகர் வடக்கிட்டங்கி கட்டுறாங்க கிட்டங்கி என்ன தெரியாது என்ன உங்களுக்கு நீங்க அண்டைக்கு கேட்டீங்க என்ன கிட்டங்கி என்ன கிட்டங்கி தான் கட்டுறாங்களா கிட்டங்கி என்ன உண்மையா தெரியாது உங்களுக்கு கிட்டங்கி என்ன என்னண்டா இந்த ஆவரேஞ்சு கல் தொட்டி இந்த இருக்கு ஆவரேஞ்சு கல் தொட்டி இந்தியாவில பக்கங்கள் கூட பழைய ஆவரேஞ்சு கல் தொட்டியும் கிடக்கு இங்கே வரணும் நல்ல ஒரு வாவ் அழகா வீடு இங்கே பாருங்க பழைய ஒரு வீடு என்னதான் புது வீடு இருந்தாலும் பழைய வீட்டுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு ஏன் வச்சுக்கிறாங்க வேற வெடிக்காம இப்போ மாணிப்பாய் பகுதிக்கெல்லாம் வந்துட்டோம் எனக்கு ஒரு டவுட்டா ஆவரேஞ்சு கிலோ தொட்டியும் நல்ல உள்ளுக்காயில் உடந்தது இப்போ ரோட்டை கட்டினாலும் அது ரோட்டு கரையில இருக்கிற மாதிரின்னு சொன்னா அப்போ அந்த காலத்துல ஆவரேஞ்சு கல்லும் தொட்டியும் நல்ல உள்ளுக்கா தள்ளி கட்டிக்கிறான் தள்ளி தான் கட்டிக்கிறான் கட்டிக்கிறாங்க ஓ அஞ்சல் அலுவலகம் என்ன ஹோம் எதுவும் கிடக்கா முதியோர் இல்லம் ஏதாவது கிடக்கா இங்கே கிடக்கும் அதுக்கு வந்து ஹோம் கிடக்கு இதுல ஒரு வீடு இதுவும் நல்லா இருக்கு நல்லா கட்டிக்கலாம் இதோட பார்க் ஒன்று சில்ட்ரன் பார்க்கா சில்வர் பூங்கா பரவாயில்ல என்ன கொஞ்சம் வச்சுக்கலாம் டெவலப் அந்த பழைய கடைகள் வந்து தெரியுதுண்ணே மூர்த்தி டிஜிட்டல் இங்கே மூர்த்தி பிரிண்டர்ஸ் இருக்கு என்ன மூர்த்தி டிஜிட்டல் ஏதோ பள்ளிக்கூடம் எது மாணிப்பாய் இது இல்லை ஆண்டனிஸ் மாணிப்பாய் ஹிண்டு காலேஜ் உண்டு அது மாணிப்பாய் ஹிண்டு காலேஜ் அங்கே அதில் ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று வந்தது காட்ட எல்லாம் போயிடுச்சு இதா இல்லை இல்லை அங்கே வந்து இங்கே இதான் லேடிஸ் மாணிப்பாய் லேடிஸ் காலேஜ் மாணிப்பாய் லேடிஸ் காலேஜ் இதா போகுது ஆமாம் ஒரு ரெண்டு போகிறாங்க பாரு ஐயோ கடவுள் திருத்த முடியாது
182 என்ன பஸ் ரூட் மூங்கில் அது பேர் இதால போனா தாவடி இதால போனா தாவடி போகும் அங்கே போனால் கார்னர் இது வந்து மானிப்பாய் சந்தின்றது இது மானிப்பாய் சந்தி தான் இந்த சந்தி தான் இதான் சொல்கிறேன் மானிப்பாய் சந்தி இது எந்த பெரிய காட்டுறது ஆனால் மேலே ஒன்றுமே இல்லை இதான் நிலம் வெறும் பெரிய பெரிய கட்டுறதை காட்டி வச்சு போட்டு மானிப்பாய் சந்தி இந்த சந்தியில் நல்ல வடிவான பூந்தொட்டி எல்லாம் காட்டிட்டாங்க மரம் ஒன்று இருந்தது இப்போ நிறைய பூந்தொட்டி கட்டிக்கலாம் இது பெட்ரோல் லைனுக்கு நிக்குது அட இது பெட்ரோல் லைன் பெட்ரோல் லைனா அடிக்கிறாங்களோ லைன் ஆரம்பித்து விட்டது அடிக்க எல்லாம் நினைக்கிறேன் ஓமையா அடிக்கிறாங்க கூட கிடக்கு அப்போ மோட்டர் சைக்கிள் லைன் அங்கால அப்படியே சேர்த்து எடுத்துட்டு வரணும் இதுல பிசினஸ் போட்டாங்கடா கண்டு பக்கத்து இதுல ஒரு பிசினஸ் இங்க பாருங்க பெட்ரோல் அடிக்கிறாங்க அத்தே பெட்ரோலுக்கு லைனா பாருங்க பெருக்குதா பெட்ரோல் லைன் எங்க முடியுது பாருங்க பெட்ரோல் லைன் அங்க வரைக்கும் முடியுது பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது ஒண்ணுமே செய்யலாம் நிலைமை அத்தியாவசியமா பெட்ரோல் வேணும்னு அவங்க நிற்பாங்க இந்த வந்து பதுக்குறதுக்கு எடுக்கிறவங்க நிற்பாங்க எல்லாம் நிற்பாங்க ஆனால் அத்தியாவசியம் வேண்டாம் பாவமே இப்போ நம்ம எல்லாமே அப்படித்தான் இருக்கிறத வச்சு ஓடுவோம் இப்போ திரும்ப போயக்கலையில் 2 தான் போகணும் போது இல்லை அவ்வளோ தூரம் வேணா அன்றைக்கு நல்ல ரெட்டில் நிற்க நான் அவ்வளோ தூரம் வந்து போனேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் பாறேன் கிடக்கு அதை விட கிடக்குன்னு வரியா நல்லா இருக்கும் அஜய் இதுக்கெல்லாம் தினேஷ் பேக்கரி மெயின் பிரான்ச் இதுக்கெல்லாம் நிறைய வேற ஒன்றுமே என்ன மானிப்பால பிஸ்ஸா ஹாட்டும் இருக்குண்ணா பீட்சா ஹாட் இருக்கு மானிப்பாயில் அதே நேரம் கேஎஃப்சின்ற ஃபுட் சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து மானிப்பாயில் தான் ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட ஓனர் இருக்கார் தானே ஓனர்னு சொல்கிறேன் அந்த ஃபவுண்டர் அவர் வந்து மானிப்பாய் தானே அந்த லேண்டில் தான் ஃபுட் சிட்டி கட்டப்பட்டதை சொன்னாங்க ஆனால் உண்மை போய் தெரியல தெரிஞ்சா இதுதான் ஃபுட் சிட்டி மானிப்பாய் பெரிய பெரிய வீடு ரோட்டுக்கரைகளில் இல்லை குறைவு என்ன ரோட்டுக்கரைகளில் குறைவு எங்கட இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சரியா மானிப்பாய்க்கு நாங்கள் வந்த வீடியோ இருக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா பாருங்க அதுக்கும் இதுக்கும் என்ன இடம் வந்து எப்படி வித்தியாசமா இருந்திருக்குன்னு பார்க்கலாம் என்ன வித்தியாசம் வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்ப இருந்த ரோட்டுக்கும் இப்ப இருக்கிற ரோடு நானே மறந்துட்டேன் வந்தது இங்க இது இந்த ஹாஸ்பிடல் என்ன ஹாஸ்பிடல் மானிப்பாய் ஹாஸ்பிடல் இல்ல இது வந்து மானிப்பாய் கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிடல் இங்க வந்து பிறந்தாக்கள் கமெண்ட் பண்ணுங்க மானிப்பாய் வைத்தியசாலை அதே நேரம் இங்கால மருதடி விநாயகர் ஆலயம் இங்க பாருங்க பழைய பஸ் இது பழைய மருதடி கோயில் இங்கெல்லாம் இருந்தான்னு சொல்லுவாங்க அப்படியே அங்காளி பக்கம் இங்காளி பக்கம் தான் இருந்தது இதான் பாசலா இருந்தது அப்புறம் திரும்பினு சொல்லி வரலாறு இது இப்படியே வந்து மானிப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே போனால் மருதனா மேடம் என்ன இங்கே போனால் மருதனா மேடம் உடுவில் மருதனா மேடம் உடுவில் இங்கே திரும்பி போவோம் சாரி பாத் மிக்சர் அங்கால தான் அதில் மிக்சர் இருக்கு அல்பா மிக்சர் அவங்களுடைய மெயின் பிரான்ச் இங்கே அப்படியே வந்து எங்கே போகுது நேரை அடுத்து சங்கானை எங்க மட்டும் போவோம் இல்ல ஒரு சின்ன ஒரு டேர்ன் ஒன்று எடுக்கணும் ஓகே மானிப்பாய் வயல் பார்க்கணும் வயலோட முடிச்சு விடுவோம் ஓகே ரைட் இருக்கா வயல் நல்லா இருக்கு அறுவடை செஞ்சிருந்தா ஒன்றும் செய்யலாது அறுவடை செஞ்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நெட் அதில் அறுவடை நடந்துருக்கு மானிப்பாய் வீதி அந்த காட்டோட மட்டும் கமெண்ட் பண்ண அண்ணாவுக்காக தான் இந்த காணொலி கண்டிப்பாக அவர் திரும்பி பார்ப்பார் திரும்பி கமெண்ட் பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் வண்டில் கடையில் என்ன புகையா கிடையாது நெருப்பு கொளுத்திருக்காங்க அது சியோன் தேவாலயம் இங்கேயும் இருக்கா இது வந்து அப்படியே சங்கானே போகுது என்ன இது சங்கானை ரைட் ஓகே சங்கானே தாண்டா தான் வயல் நீங்க சொல்றது வாரது இல்ல இது மானிப்பாய்க்கே இருக்கு மானிப்பாய் இதை தாண்ட அடுத்து அந்த கட்டுடைன்ற இடம் பெறும் அதுக்கு கொஞ்சம் வயல் இருக்கு கோயில் இருக்கு பார்ப்போம் இந்த ஆட்டோ
சரி இந்த ரோட்ல துப்பிட்டு போறோம்னா கடுப்பா இருக்கும். வெத்தில துப்புறோம். நாங்க ஒருக்கா முந்திரக்கா போய் துப்பி நான் ஒருத்தர் ஞாபகம் இருக்கு. சரி ரோட்ல துப்புறடா என்ன பழக்கங்கள. இது என்ன ஆட்டோ எல்லாம் முதல்ல 20 லட்சம் வருதுன்னு ஆட்டோக்காரங்களாம் சொன்னா 20 லட்சத்தை யார் தம்பி எடுப்பான் இது பண்ணல அப்படியே கூட விற்பனைக்கா வீடு இங்க வீடு விற்பனைக்கா ஓமடா அப்படியே ஒரு ப்ரீ ப்ரமோஷன் ப்ரீ ப்ரமோஷன் வீடு விற்பனைக்கா இது இதை பார்த்துட்டு தொடர்பு கொள்றாங்க எங்களுக்கு வந்து பீஸை தந்துருக்கோம் இங்க இதுல வீடு இது விற்பனைக்கு இல்ல வீடு ஒன்று இருக்கோ இதே விற்பனைக்கு வந்துட்டா கிடைச்சல இது டேங்க் கொண்டு தெரியும் மொமெண்டோ ஆட்டோ வந்து 20 லட்சம் பண்ணோன்னு யார் நம்பி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியும். ஆனா இப்ப பார்த்தா எல்லா ஆட்டோக்காரங்களும் புது புது ஆட்டோ எடுத்து வச்சுக்கான் தெரியுமா. பழசையும் வச்சுக்கொண்டு புதுசையும் எடுத்து வச்சுக்கான். அப்பதான் நான் யோசிப்பேன் இப்படி சொன்னாங்களாப்பா சொன்னவரும் எடுத்து வச்சுக்கிறேன். என்னோட கதைச்ச தம்பி 20 லட்சத்துக்கு யார் ஆட்டோ எடுப்பாரு இதெல்லாம் ஆட்டோ எடுக்க மாட்டாது எல்லாம் பில் படா அதாவது ஒன்று சொல்லி போட்டு பார்த்தா அவரும் எடுத்து வச்சுக்கிறேன். நான் எல்லாண்டாப்பா ரோட்ல பெருங்காரு திடீரெண்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இந்தியால வந்து அந்த என்ன சொல்றது ரொம்ப பெரிய டேங்க் ஒன்று இருக்கு. இதான் மானிப்பாய் டேங்க். மானிப்பாய் சங்கானே இடப்பா மகா கும்பாபிஷேகம் கட்டுடை அரசடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் தர்மா வீதி தர்ம தீபம் வீடமைப்பு திட்டமா தர்ம தீபம் இதங்கிறாங்க வயலுக்கு இல்லையா? இது நிறைய வயல் இருக்கு. கட்டுடை என்ற ஒரு கிராமம் கட்டுடை கட்டுடை அதில் அப்படிதான் எழுதியிருந்தேன் கட்டுடை விநாயகர். இதெங்க போதும் போய் இதுல பாருங்க குளத்துல இருந்து வர அந்த பழைய சிஸ்டம் ஒன்று இருந்திருக்கு இதுல. என்ன இது வீடா இதா என்ன இது வந்து சப்ளை கண்ட்ரோல் பண்ற இடமா இருந்திருக்கு நினைக்கிறேன். தண்ணி இதுல வர பாருங்க அணைக்கட்டை என்ன சொல்றது அணைக்க அந்த இதுதான் கதவு இப்படி தெரிஞ்சுக்கோ நல்லா இருக்குண்ணா. வாவ் நாங்கள் இப்போ வயல் பார்க்க போறோம். இதுதான் காட்சி. ஆசையா இருக்கு பார்க்க. ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்துடுங்க. ட்ரோன் ஷாட் எடுக்கறனால பாருங்க ஏத்தி தான் பிடிக்கும். கிராமத்துக்கு வரணும் பண்றதுல பாருங்க நேச்சுரலா இருக்கு பாருங்க. ஆடு மாடு எடுத்து வந்தீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க நிப்பாட்டுங்க ஜூம் பண்ணி எடுப்போம். நல்லா இருக்கு ஏன்னா ஆடுகள் இதெல்லாம் மேய்ச்சி கொண்டு இருக்கு. கொஞ்சம் பாருங்க ஆடுகள் எல்லாம் மேய்ச்சி இருக்காங்க. அந்த அம்மா ஜூம் பண்ணி பாருங்க அப்படி இங்க பாருங்க நல்ல குவாலிட்டியாக தெரியுதா. வாவ் நல்லா இருக்கு. இதுதான் இயற்கை காட்சியில் ரசிக்கிறோம் பண்ணுறாங்க. அதே பெரிய கோயில் ஒன்று போய் பாவம் மாடுகள் எல்லாம் சும்மா வயல் வெட்டியாச்சு இல்லை வயல் வெட்டியாச்சு. இந்த இடம் எனக்கு எந்த இடம் தெரியல சும்மா ஒரு குத்து மதிப்பாக வயல் வாங்க விட்டோம். நீ வந்திருக்கீங்களா இந்த ஏரியா? நான் ஒரு தடவை வந்திருக்கேன். அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம் அப்படியா? எப்படி திருப்பி நீங்கள் யாழ்ப்பாணம் போகலாம். இதில் முடிப்போமா இல்லை யாழ்ப்பாணத்தையும் காட்டுவோம் போகலாம். இங்கே போய் டவுனுக்கு போய் ஃபினிஷ் பண்ணுவோம் காணொலியை. அது வரைக்கும் உங்களுக்கு காட்சிகள் வரும். இந்த கோயில் என்ன பேர் வந்து இதான் அந்த வீரகத்தி பிள்ளையாருன்னு சொல்லி சொன்னாங்க. கும்பா ஏதோ திருவிழா நடந்துருக்கு. கும்பாசோரம் நடந்துருக்கு. பெயிண்ட் அடிச்சுக்காங்க வீதியை ஒரு சுற்றுவோம். கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கும்பாபிஷேகம் எஸ். முடிய வேலை நடந்து இருக்கு. கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு. என்ன ரோடு காணல? ரோடு இருக்கு வாங்க. வரம்பா இது வயல் வரப்பு ரோடு. இப்போ நாங்கள் எங்க போறோம்? டேய் ரோட காணலடா. இப்படி முடிப்போம். இப்போ ரோட காணல. சரி போய் பாப்போமா. இது யாரையும் வீட்டுக்கு போறா என்ன பயப்படாம மெயின் ரோடு போ. என்ன சொல்றீங்க? எனக்கு பார்க்க போனா இல்ல போவாத எடுத்து அதிரடியா இந்த இடத்தை காட்டுவோம். இந்த சவால்களுக்கு மத்தியில நாங்க எப்படி இப்ப மெயின் ரோட்டை கண்டுபிடிச்சு போறதா? டேய் ஒழுங்கா வந்த வேலை திரும்பி சொல்லிக்கிறேன். இது போய் முட்டு சந்தில முட்டி ஒரு வீட்டுக்கு போகுதா? வீட்டுக்கு தான் போகுது. பார்க்க தெரியுது சும்மா இல்ல மறுபடியும் அது வீட்டுக்கு தானே போகுது. இன்னைக்கு நாங்க காணொலி வந்து வித்தியாசமா கொடுக்கணும் மக்களுக்கு. ஒரு ஃபன் ஒன்று வேணும் காணொலி என்றா. சரி யாரை சந்திக்க போறோம் பாவம். இதுக்கு இது கடைசியாவது நாயிட கடிவாக தான் நீ போற. அங்க வேற வந்துட்டு அச்சா கடிக்க எங்கடா போறது? போலாம் மெயின் ரோட் இருக்காடா. ஓகே திரும்புங்களா நீ
நீ வந்துருக்க அவ்வளோ இதால இது ஒரு நல்ல வரம்பில மோடிச்சு ஓடிக்கொண்டு போறாடா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவமா இருக்குமாப்பா. அனுபவமா இருக்குமா டேய் உன்ன வீடு ரோடுல காட சொன்னா வரம்பு வயலன்னு சொல்லி கடைசி மாடு மேய்ஞ்சு ரோடு இருக்கா? ஓ டேங்கிடா போற இதுக்குள்ள மோடு ரோடு சேக்கலே ஊரே இல்லாத இடம் வந்து போய் கொண்டிருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இப்படி ரோட்டு இந்த உலகத்திலயும் இருக்குதானே. இந்த கண்ணாடி எதுக்கால விட்டு சரி வாரு முழங்கால முட்டி விட்டுறாத. ரைட் எடு ஓகே. ரோட்டுங்கிற இந்த காணிக்கு இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குமா பாருங்க. கோழிகள் வாங்கலாம் போல இந்த இது ஆச்ச காணின்னு கமெண்ட் பண்ணுங்க மானிப்பாய் மக்களே. யாருங்க பழைய வினர் உண்டு. பழைய வினர் ஆச்ச காணின்னு கமெண்ட் பண்றது. டேய் அப்பா இப்பதான் அங்க ஒரு காப்பெட் இல்ல எங்க ரோட்ல அகலத்தை பாத்தீங்களா? இது வந்து வண்டில் போய் அது ரெண்டு பக்கம் பள்ளம் வாங்கி நடுவில் வீடா இருக்கு அவ்வளவு. இது காப்பெட் ரோட்டு. காப்பெட் இல்ல இது தேர் ரோட்டா. காப்பெட் வந்து தேர் ரோட்டே மறந்துடும். அண்ணா கவனம். இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்கும் நம்ம. போமா கோயிலுக்கு. ரெண்டு பக்கம் நாங்க வெளியில போறோம்னு பார்த்து போனா சரி எனக்கு. தெரியல அப்படியே. தம்பி கோயில் இருக்கா அதுக்குள்ள? இருக்கா? போய் பார்த்துட்டு போ. சரி நல்லா இருக்கு மானிப்பாய் கோயில். தெரியுமா? வந்த ஞாபகம். வைர கோயில்ன்றா நீ மானி பார்க்கணுன்றா நாய் கடிவானா போ. சின்ன கோயில் இருக்குமா பெரிய கோயில் இருக்குமா? கோயில் இல்லாதான் ஜாழ்ப்பாணத்துல இருக்குமா ஐயா? நீ சும்மா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எங்க வீடுண்டா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அந்த மாதிரி இல்லை கதை கடாக்கு. கோயில் இல்லாத இடம் இருக்காது இருக்கும். திருப்பி நீ எனக்கு பார்க்க போனா இங்கேயோ ரூட்டு ஒழுங்கு கிளம்பிட்டாரு தெரியும். வேற ஏதோ இடத்துல பைர கோயில் நான் ஜோதிச்சிருக்கணும். பைர கோயில் வீடு நீ திரும்ப வா அடி வாங்க போன ஊருக்குள்ள வந்து நீ போய் உன்னோட வரக்கூடாது. நீ சொன்ன ரூட்டால மட்டுமே விடுவோட சொல்லிக்கிறாங்க. வா ஓடி தப்பும் வந்து அடிக்க முடியும். கடவுளே சரி எடு. வேற ஒரு இடத்துல பெரிய ஒரு கோயில் அதே மாதிரி ஒரு ஒழுங்கியா கிடந்து விட்டு தான் தெரியாத பாதைக்குள்ள போகக்கூடாது. தெரியாத விஷயத்துக்கு தலை விடக்கூடாது தான். எடுங்க ஒரு குட்டு மதிப்பாச்சுமா விடுறதா இந்த 20 நிமிஷத்தை தாண்டி போகும். வந்து மக்களுக்கு லெந்தான காணொலியோ 20 நிமிஷம் தாண்டி போகுது. ஜிபி பிடிக்க போகுதுண்ணே. சரி உதான் பெரிய விடுங்க அப்படி. ரைட் ஓகே மக்களே இனி முடிஞ்சிருங்க அப்படியே போயிடுவோம். உங்களுக்கு வந்து டவுன் காட்சியா முடிப்போம். இல்ல அது நான் வேற காணொலியில காட்டுறேன். ஓகே அது வேற காணொலியில காட்டுறேன். இன்றைக்கு பெட்ரோல் பஞ்சத்துக்குள்ள யாழ் நகரம் எப்படி இருக்கின்றது அடுத்த காணொலியில் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த காணொலியை வந்து இதோட முடிக்கிறோம். இந்த ரோடு வந்துட்டு மெயின் ரோடு. ரைட் ஓகே பை பை. நன்றி. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு போக வேண்டிய இடங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரைட் இப்போ நாங்கள் பொன்னாலை வீதி மானிப்பாயின்றதுக்கு வந்துருக்கோம். நல்ல காலண்டா மெயின் ரோட்டை காட்டினேன். ஓகே பாய்.